டே 19 ஆஃப் டெவலப்பிங் 60 டேஸ். இன்னில இருந்து ஒரு சில செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹேபிட்ஸை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் ட்ரீட் பண்ணுற பிளேஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அங்கே சைலண்ட்டாக சஃபர் ஆகிட்டு இருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன், பீஸ் முக்கியம் பிகிலு. மென்டல் பீஸ் இல்லாத ஒரு பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ரீசனும் தேவையில்லை, ஜஸ்ட் மூவ் ஆன். அண்ட் செகண்ட் ஒன், உங்களை வேல்யூ பண்ணாத பிளேஸில் என் இன்டென்ஷன் இது கிடையாது, நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ண ஒரு விஷயத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே கொடுக்கவே வேணாம். எனர்ஜி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அங்கே உங்களோட ரெஸ்பெக்டை நீங்கள் இழக்க வேணாம். தேர்ட் ஒன், அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் லிமிட் செட் பண்ணணும். நீங்கள் இப்போ சரியாயிரும் அப்போ சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் லெத்தாஜிக் ஆகிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களோட பொறுமையெல்லாம் இழந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிளேஸில் நீங்கள் உங்களோட ரெஸ்பெக்டை இழக்கிற சுச்சுவேஷன் தான் இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன், ஒரு சில பிளேஸில் உங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும்ல, அந்த பிளேஸ்லலாம் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஹேட் இல்லை, ப்ரொடெக்ஷன் தான். தாராளமாக அதை பண்ணலாம். அண்ட் ஃபிஃப்த்து ஒன், ஒருத்தங்க சைலண்ட்டாக இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சும் நம்ம அங்கே போய் பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ வேணாம், நம்மளை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியிற இடத்துல பேசாமல் வந்துடுங்க. டோன்ட் பெக் ஃபார் லவ் அண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கேட்டு கிடைக்கிற விஷயமே இல்லை, உங்களுக்கே தெரியும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோடு பேசுகிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜே பட்டு.